So, very good evening. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இந்த ஃபீச்சர் தான். அதாவது ஆட்டோ பாக்ஸிங் அண்டு அன்பாக்சிங் இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்போம், இந்த ரேப்பர் கிளாஸஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இல்லையா. அந்த ரேப்பர் கிளாஸஸை அப்புறம் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேட்டா டைப்ஸு இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 கிளாஸஸாகவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், டூ வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ரைட், இன்றைக்கி வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் அப்படின்றது பார்த்தோன்னா ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். ஏன்னா நம்ம வந்து இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், அதாவது டைப் காஸ்டிங் அதுமாரி வந்து டைப் கன்வர்ஷன் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அது எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு காமனாக வரும். சியில் வரும், ஜாவாவில் வரும், அந்த சி ஷாப்பில் வரும், பைத்தானில் வரும், எல்லாத்துமே உங்களுக்கு வரக்கூடிய இது தான். இதில் நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் இதில் நம்ம ஜாவாவில் பார்த்திங்கன்னா ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் இந்த கான்செப்ட் தான். அப்படி ஆக்சுவலாக ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்றது என்ன, அன்பாக்சிங் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்றது என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 8 இருக்குன்றது தெரியும் ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் இல்லையா. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப் வந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு நம்ம வந்து வேரியபிள் ஒரு டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லையா. அதை வந்து நம்ம சம் கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி லாஸ்ட்டாக அவுட்புட் கொண்டு வர போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஓகே தான், ரைட். பட்டு இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா டைப் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ டேட்டா டைப்ஸ் 8 இருக்குன்னு சொல்கிறோம், இதில் இன்டீஜர் ஐஎன்டி இன்ட்டு சொல்கிறோம் இல்லையா. இது ஒரு டேட்டா டைப்பை நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் ஓகேவா. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரேப்பர் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அதுக்கு என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல இன்டீஜர்னு சொல்லிட்டு ஒரு ரேப்பர் கிளாஸ் ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ இன்ட்டு அப்படின்றது என்ன, இந்த இடத்துல ஒரு டேட்டா டைப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கரஸ்பாண்டிங்கான ஒரு ரேப்பர் கிளாஸ்னா இன்டீஜர். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கன்வர்ஷன் பண்ண போகிறோம். என்ன கன்வர்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அப்போ கன்வர்ஷன் ஓகேவா ஃப்ரம் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் டு த ஆப்ஜெக்ட் ஆஃப் ரேப்பர் கிளாஸ் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டெஃபினேஷனாக சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா என்ன சொல்லிக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ கன்வர்ஷன் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் த primitive data type ஓகேவா to its corresponding wrapper class அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறதோட ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுதான் புரியுதா. அப்போ இன்ட்டுன்றது டேட்டா டைப்பு, அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரேப்பர் கிளாஸ் என்ன, இன்டீஜர், இதுதான் ரேப்பர் கிளாஸ். அப்போ என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல, அப்போ இன்ட்டு டேட்டா டைப்பில் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அது சம் வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ரேப்பர் கிளாஸ் இருக்குது இல்லையா, லைக் இன்டீஜர். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறது, இந்த இடத்துல வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்றது என்னது, ஆட்டோ பாக்ஸிங். தட்ஸ் ஆல். புரியுதானு சொல்லிட்டு இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ஓகேவா, வெரி சிம்பிள். இது எப்படி பண்ணுறன்றதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இது வந்து என்னது ஆட்டோ பாக்ஸிங்க்கான ஒரு டெஃபினேஷனாக சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. இதுக்கான ப்ரோக்ராமை நம்ம கையோடையே பார்த்துருவோம். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆட்டோ பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மெயின் மெத்தட் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டீஜரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐ அப்படின்ற பேர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே போல் இன்டீஜர் நான் வந்து இந்த இடத்துல நான் ஜேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஜேன்றது எதை மென்ஷன் பண்ணுது, ஆப்ஜெக்டாக மென்ஷன் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே போல் இந்த இடத்துல ஐ அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, லைக் கால்ட் அஸ் வேரியபிள்னு சொல்ல போகிறோம். அப்போ வேரியபிளில் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இந்த ஜேன்ற ஆப்ஜெக்ட் இருக்குல்லையே அதில் நான் வந்து இப்போ அசைன் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கான ரேப்பர் கிளாஸ் என்ன? இன்டீஜர். ஓகேவா? அப்போ இன்ட்ன்றது டேட்டா டைப்பு, அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ரேப்பர் கிளாஸ் என்ன? இன்டீஜர். இதுதான் கான்செப்ட். புரியுதான்னு சொல்லிட்டு அப்போ எப்படி பண்ணலாம்? இந்த பாருங்கள், I ஈக்குவல் டு நான் வந்து ஒரு 123ன்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறேன். புரியுதா? அப்போ இந்த டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம்? அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ரேப்பர் கிளாஸ் இருக்குல்ல, இன்டீஜர். அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? J ஈக்குவல் டு I. முடிஞ்சு போச்சா? அப்போ இதுதான் கன்வர்ஷன் அர்த்தம். அப்போ ஐன்ற வேரியபிளில் ஒரு அதாவது இன்ட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அதோட வேரியபிள், அதில் வேல்யூ ஒன்று இருக்குது. 123ன்ற வேல்யூ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது J அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரேப்பர் கிளாஸ் இன்டீஜர் நான் அசைன் பண்ணியாச்சு. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனில் ஸோ ஆட்டோ பாக்ஸிங் இன்டீஜர் ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ளஸ் அந்த ஜே பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க ப்ரோக்ராமை. இப்போ நான் ஆக்சுவலாக எங்கே சேவ் பண்ண போகிறேன்னா, சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார ஜாவான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே 8.0 பின்னுக்குள்ளே நான் ஜாவா மாஸ்டர் கிளாஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். என்ன சேவ் பண்ண போகிறேன்னா ஆட்டோ பாக்ஸிங் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. அந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஜாவா சி ஸோ ஆட்டோ பாக்ஸிங் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ என்டர் பண்ணிக்கிங்க. ரைட், எனக்கு என்ன ஆகிடுச்சு? கம்பைலேஷன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன ப்ரொசீஜர் தான். இப்போ கம்பைலேஷன் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஜேவிஎம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்மளோட இந்த ப்ரோக்ராமோட கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, இது இந்த ஆட்டோ பாக்ஸ், இந்த கிளாஸ் ஃபைல், இந்த கிளாஸ் நேமுக்கு டாட் கிளாஸ் அப்படின்ற ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எங்கே கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நாம் ப்ரோக்ராமை எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷனில் டாட் கிளாஸ்ன்ற ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அண்ட் ஆல்சோ ஓரா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஓகேவா? இது ஜாவாவோட பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ரன் பண்ணுங்கள். ஜாவா ஸ்பேஸ் ஆட்டோ பாக்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போ என்டர் பண்ணுங்கள். வந்துடுச்சுங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதா? அப்போ கன்வர்ஷன் பிட்வீன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இன்டு இட்ஸ் கரஸ்பாண்டிங் ரேப்பர் கிளாஸஸ் அப்படின்னா அது ஆட்டோ பாக்ஸிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் இப்போ நம்ம அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா, இப்படி வந்துடும். இது அப்படியே நீங்கள் இந்த டெஃபினேஷன் அப்படியே நீங்கள் மாற்றிக்கணும். இந்த டெஃபினேஷன் அப்படியே நீங்கள் மாற்றிக்கணும். எப்படி மாற்ற போகிறீங்க? இப்போ பார்த்துடலாமா? இதை பாருங்கள். கன்வர்ஷன் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் த, ஓகேவா, வேல்யூ ஆஃப் த value of the object to its corresponding, ஓகேவா, primitive data type. இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? அன்பாக்சிங் சொல்ல போகிறோம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த இடத்துல ரேப்பர் கிளாஸஸை உள்ளே மென்ஷன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரஸ்பாண்டிங் primitive data type. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது அன்பாக்சிங். அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றத எப்படி பார்க்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அதே போலவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா, நான் இந்த இடத்துல இன்டீஜருக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, நான் வந்து கே அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இன்டீஜரில் நான் இங்கே ஒரு எம் அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ கேல ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி கூட பண்ணிக்கலாம். என்னது? இன்டீஜர் கே ஈக்குவல் டு நியூ இன்டீஜர் ஆஃப், நான் வந்து ஒரு 112 நான் கொடுத்துட்றேன். 12 கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எம் ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனில் நம்ம வந்து இது அன்பாக்சிங் தானே, அதனால் அன்பாக்சிங் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து நான் எம்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து ஸ்பேஸ் செலக்ட் பண்ணி அப்போ அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுறேன்? 12 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம்.
ஓகேவா, ரைட். இது சொல்லிக்கிறோம். இப்படியும் பண்ணலாம், இல்லை நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன், அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் கே ஈக்குவல் டு சம் 13 கொடுத்துக்கிறேன். இப்படி கூட பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இப்படிதான் பண்ணிக்கலாம். ஏதோ 2 அப்ரோச் இருக்குன்றத சொல்கிறோம் இடத்துல. ஓகேவா, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து வி ஹவ் டு கம்பைல் த ப்ரோக்ராம் ஒன்ஸ் அகைன். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், கம்பைலேஷன் பண்ணிக்கிங்க. ஓகே, ரைட். ஒரே நிமிஷம். இது வந்து டெப்ரிகேட்டரிங்னு சொல்லுது. அதாவது இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன் வந்து இது வந்து ஆக்சுவலாக எரர் கிடையாது, வார்னிங் தான். ஓகேவா, டெப்ரிகேட்டட் அப்படின்றது என்ன மீனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகேவா, ஒரு சில வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்ரிகேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணி வரோன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேவா, அது ப்ராப்ளம் இல்லை. அந்த ஜாவா ஸ்பேஸ் இப்போ கிளாஸ் நேம் வந்து ஆட்டோ பாக்ஸ் நான் கொடுத்துட்றேன். தெரியுதுங்களா, 112 வந்துருக்கு பாருங்கள், 13 இது வந்துருக்கு பார்த்தீங்களா, 12 புரியுதா. இது வார்னிங் தான், வார்னிங் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா, நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இப்படி யூஸ் பண்ண வேண்டான்ற வார்னிங்கை கொடுக்குது அந்த இடத்துல. ஓகேவா, அதனால் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம்னா இது அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் கம்ப்ளீஷன் திரும்ப பண்ணி பாருங்கள். இப்போ யாரும் வரல, வார்னிங் வரல, இப்போ வந்துருச்சு பாருங்கள் அவுட்புட். தட்ஸ் ஆல், இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா, இதுதான் ஆட்டோ பாக்ஸிங்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இதுதான் சொல்ல போகிறோம். ஓகேவா, ரைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்போம். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ வந்து நம்ம எப்படி இன்டிஜராக மாற்றுறது லைக் அதுவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதே போல் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது அப்படின்னா ரன் டைம் ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய கான்செப்ட் வந்து டோக்கன்ஸ் தான். டோக்கன்ஸில் வரும் நமக்கு வந்து ஒரு 5 செக்ஷன்ஸாக பிரிக்கிறது, லைக் வேரியபிள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸு, கான்ஸ்டன்ஸு, ஆப்ரேட்டர்ஸ், செப்பரேட்டர். இதில் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற கான்செப்டோட ஒரு வீடியோ தான் கொஞ்சம் எலாபரேட்டாக போகுன்றது இருக்கும். அதை பற்றி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வி காட் டு டிஸ்கஸ். தேங்க்யூ.